விஜயை வளரவிடக்கூடாது. உதயநிதி டீமுக்கு போகும் பவர். மைசூரில் ஸ்டாலின் போடும் பெரிய பிளான். தமிழக சட்டசபை தேர்தல்ல மறுபடியும் ஜெயிச்சு ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில திமுக இருந்துச்சு. ஆனா அது நடக்கல. விஜயோட தமிழக வெற்றி கழகத்துக்கிட்ட திமுக ஆட்சிய பறிகொடுத்துருச்சு. இந்த தோல்வியில இருந்து மீண்டு வர திமுக பல்வேறு வேலைகள்ல ஈடுபட்டு வருது. அந்த வகையில இப்போ திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின், எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் மருமகன் சபரீசன், கட்சியோட பொருளாளர் டி.ஆர். பாலு, முன்னாள் அமைச்சர் அன்பில் மகேஷ் மாதிரியானவங்களோட மைசூருக்கு தனி விமானத்துல பறந்திருக்கக்கூடிய நிலையில திமுகவுல மேஜர் ஆபரேஷனை மேற்கொள்ள அங்கு திட்டமிட்டு வரதா தகவல்கள் வெளியாயிருக்கு. தமிழக சட்டசபை தேர்தல்ல ஜெயிச்சு ஆட்சியை பிடிக்கக்கூடிய முனைப்புல திமுக இருந்துச்சு. ஆனா திமுக சறுக்கல சந்திச்சது. குறிப்பா முதல்வராயிருந்த திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் சென்னை கொளத்தூர் தொகுதியில தாவேகா வேட்பாளர் வி.எஸ். பாபு கிட்ட தோல்வி அடைஞ்சாரு. மொத்தமா திமுக 59 எம்எல்ஏக்களை மட்டுமே பெற்றிருக்கு. பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் உட்பட 15 அமைச்சர்கள் வரைக்கும் தேர்தல்ல தோல்வி அடைஞ்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம முதல்வர் விஜய்க்கு பெரும்பான்மை கிடைக்காததால திமுக கூட்டணி கட்சிகளான 2 கம்யூனிஸ்டுகள், விசிக, அப்புறம் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிகள் தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இதுல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அப்புறம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் வெளியிலிருந்து முதல்வர் விஜய்க்கு ஆதரவு அளிக்கக்கூடிய வகையில விசிக அப்புறம் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிகள் விஜயோட அமைச்சரவையில இடம்பெற்றிருக்கு. அதோட காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியில இருந்து முழுமையா வெளியேறி தாவேகா அமைச்சரவையில 2 இடத்தை பிடிச்சிருக்கு. இது திமுகவுக்கு ரொம்ப பெரிய சிக்கலா பார்க்கப்படுது. இந்த நிலையில தான் சட்டசபை தேர்தல்ல தோல்வி அடைஞ்சதை பத்தி திமுகவுல தீவிர ஆய்வு கூட்டங்கள் நடந்துட்டு வருது. இப்படியான சூழல்ல தான் திமுக தலைவர்கள் கர்நாடக மாநிலம் மைசூருவுக்கு 5 நாள் பயணமா போனாங்க. இவங்க 1ஆம் தேதி சென்னை திரும்ப இருக்காங்க. ஸ்டாலின் கூட அவரோட மகனும், கட்சியோட இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் மருமகன் சபரீசன், கட்சியோட பொருளாளர் டி.ஆர். பாலு, முன்னாள் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இவங்க எல்லாரும் தனி விமானத்துல பயணம் பண்ணிருக்காங்க. இது ஸ்டாலினோட தனிப்பட்ட பயணம் அப்படின்னு கட்சி தரப்புல சொல்லப்படுது. ஆனா உண்மையிலேயே அரசியல் வட்டாரங்கள்ல இது பல யூகங்களை எழுப்பியிருக்கு. குறிப்பா திமுகவுல இளைஞரணியை சேர்ந்தவங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கக்கூடிய வகையில மைசூருவில் ஆலோசனை மேற்கொள்ளப்பட இருக்கிறதா சொல்லப்படுது. தேர்தல்ல தோல்வி அடைஞ்சது எப்படி, விஜயோட தாவேகாவுக்கு இளைஞர்கள், இளம் பெண்கள் மத்தியில செல்வாக்கு இருக்கக்கூடிய நிலையில அதை எப்படி திமுக பக்கம் இழுக்கிறது, இளைஞருக்கு முக்கியத்துவம் கொடுத்து கட்சியோட எதிர்கால நடவடிக்கை தொடர்பான ஆலோசனை மேற்கொள்ளப்பட இருக்கிறதா தகவல்கள் வெளியாயிருக்கு. ஏற்கனவே விஜயோட அரசியல் எழுச்சியால திமுகவுல உதயநிதி ஸ்டாலினுக்கு செயல் தலைவர் பதவி வழங்கப்படலாம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நிலையில அது பத்தியும் கட்சியில பிற இளம் தலைவர்களுக்கு கூடுதல் பொறுப்பு வழங்கப்படுறது பத்தியும் விவாதிக்கப்பட இருக்கிறதா தகவல்கள் வெளியாயிருக்கு. தாவேகாவுக்கு நிகரா திமுகவுல இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கக்கூடிய நகர்வுகளை மேற்கொள்றது, அது சார்ந்து இந்த பயணத்துல மு.க. ஸ்டாலின் ஆலோசிக்க இருக்கிறதா தகவல்கள் வெளியாயிருக்கு. இதனால சீக்கிரமே திமுக நிர்வாக பதவிகள்ல மாவட்ட வாரியா பெரிய அளவுல மாற்றம் செய்யப்பட அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது.